வணக்கம். அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னரும் கூட ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் ஒன்று சேராமல் இருந்து வந்தனர். பின்னர் டெல்லி நடத்திய சில திரைமறைவு அரசியலுக்கு பிறகு பன்னீர்செல்வமும் தினகரனும் பழைய பகையை மறந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சசிகலா இதுவரை அவர்களுடன் சேராமல் தனித்தே இயங்கி வருகிறார். இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தால் டெல்டா தொடங்கி தேனி வரையிலான தென் மாவட்டங்களில் இருக்கும் முக்குளத்தோர் வாக்குகளையும் பிற சமூகத்தினரின் வாக்குகளையும் பெற்றுவிடலாம் என்ற ஓபிஎஸ்ஸின் கணக்கு சசிகலாவால் தாமதமாகிக் கொண்டே வருகிறது. ஆனால் ஒன்றுபட்ட அதிமுகவை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதில் ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார் சசிகலா. இந்நிலையில் எம்ஜிஆர் பிறந்த தினமான இன்று அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்த சசிகலா அங்கிருந்த செய்தியாளர்களிடம், என்னை எத்தனையோ பேர் மாத்த பார்த்தாங்க, ஆனா நான் மாறவே மாட்டேன். அது என்னோட சுபாவம். நான் எப்பவுமே அதிகமா பேசுற ஆளே கிடையாது. நான் பாட்டுக்கு செய்கையில இறங்கிடுவேன். ஏன்னா பேசுற நேரத்தை கூட வேஸ்ட்னு நினைக்கிற ஆள் நான். இப்போ மக்களுக்கே ஏதாவது நான் செய்யணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நேரா மக்களை பார்த்து போயிருவேன். எனக்கு போட்டோ ஷூட்டிங் எல்லாம் தேவையே கிடையாது. ஆனா இப்போ நடக்குது பாருங்க, ஒரு அரசாங்கம் 3 வருஷமாக ஜனங்களை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாங்க செய்யறது இல்ல. அதனாலதான் நான் ஒரு குறிக்கோளோட இருக்கேன். ஜெயலலிதாவா திமுகவா பாத்திரலாம். எல்லாரும் கூட நினைப்பீங்க, என்னடா இந்த அம்மா அமைதியா இருக்கே, என்னென்னவோ நடக்குது, ஆனா இவங்க ஒண்ணும் பண்ணாம இருக்காங்களேன்னு கூட நீங்க யோசிப்பீங்க. நாங்க பல விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா வெளியே தெரியறது இல்ல. நாங்கெல்லாம் இந்த மீடியாவை நம்பி வளர்ந்தவங்க கிடையாது. எங்களோட உழைப்பையும் மக்களையும் நம்பி களத்துல இறங்குறவங்க நாங்க. போக போக பாப்பீங்க நாங்க யாருன்னு. அம்மா நிறைய விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுல இன்னும் ஒரு சில விஷயம் நிறைவேறாம இருக்கு. நான் உயிரோட இருக்கிறதுக்குள்ள அந்த விஷயங்கள் நடந்தாகணும். அதுக்கான வேலைகளை நாங்க செய்வோம் என்று செய்தியாளர்களுடைய சந்திப்பில் சசிகலா தெரிவித்துள்ளார். நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.